அரிசி பால் பாயாசம் செய்கிறதுக்கு பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசி இல்லாதவங்க பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதை 1 மணி நேரம் நல்லா ஊற விடணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற விடுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு நெய்யோ இல்லை இந்த நட்ஸ் எதுவுமே தேவையில்லை. விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா ஒரு 1 லிட்டர் பால் எடுத்துக்கணும். 1 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அது கொதி வரும்போது இந்த 1 ஹவர் ஊற வச்சு அரிசி அப்படி போட்டுக்கணும். போட்டு நல்லா வெந்த உடனே ஒரு சின்ன ஷார்ட்கட் இதில் சொல்கிறேன் பாருங்கள். அந்த வெஜிடபிள் மேஷர் இருக்குது பாருங்கள், அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீனாக இருக்கணும் அது. அதில் போட்டு அப்படியே மசிச்சிடுங்க அந்த சாதத்தை. அதாவது கையில் கொஞ்சம் அப்படி மசிகிற டைம் வரும்பொழுது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கடகடன்னு இந்த பாயாசம் ரெடி ஆகிடும். இது ரெடியான உடனே இஷ்டம் இருக்கிறவங்க நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்வீட் என்ன தெரியுமா, நான் கல்கண்டு எடுத்திருக்கேன். கல்கண்டை 4-5 ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி அதை இதில் சேர்த்துட்டேன். அதுவும் அரிசி வெந்துன்னு இருக்கும்போது சேர்க்கக்கூடாது, அப்புறம் அரிசி வேகாமல் போயிடும். அரிசிலாம் சேர்த்து நல்லா குழைய வெந்த உடனே அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த இனிப்பை சேர்க்கணும். சூப்பரான டெசர்ட். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வச்சு கூட சாப்பிடலாம், சூடாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, சாதம் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த கல்கண்டை பொடி பண்ணி போட்டேன். நான் டைமண்ட் கல்கண்டு தான் நான் பொடி பண்ணி போட்டேன். இல்லை எனக்கு பெரிய பெரிய அந்த ராக்கு அந்த கல்கண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியோடைய ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய்ட்டு பாருங்கள். நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அப்படியே போய் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான அருமையான ஒரு டெசர்ட் ரெடி ஆகிடுது. இதுக்கு வேணுன்றவங்க முந்திரி திராட்சை தாளித்து போடலாம். அப்படி வேணான்றவங்க குங்குமப்பூ இருந்தால் அதுக்கு மேலாக்க அப்படியே தூவி விடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரைஸ் கீர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அரிசியை நீங்கள் அதிகமாக போட்டு சாதம் மாதிரி கொதன்னு வேக வைக்கக்கூடாது. கம்மியாக ஒரே ஒரு ஸ்பூன். இப்போ 1 லிட்ரு பால் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சும்மா ஒரு 3 ஸ்பூன் போட்டு அது அரிசியை போட்டு ஊற வச்சு அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீர்க்க வரும். இல்லைன்னா நல்லா கெட்டியாக சாதம்